விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திரும்ப ஊழல் ஒழிப்பை முக்கியமான விஷயமாக முதல்வர் விஜய் பேசி வரும் நிலையில் திமுகவின் முக்கிய தளக்கர்த்தகர்கள் 7 பேர் மீது பெரும் நடவடிக்கைக்கு அரசு தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. தாவேகவின் ஆட்சியில் ஊழல் இருக்காது. முந்தைய ஆட்சியில் பல்வேறு துறைகள் சார்ந்து முன்வைக்கப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை திரும்ப வெவ்வேறு வார்த்தைகளில் கூறி வருகிறார் முதல்வர் விஜய். இந்நிலையில் ஊழல் முறைகேடு புகார்கள் சார்ந்து திமுகவின் முன்னணி தளக்கர்த்தர்கள் 7 பேரை குறிவைத்து ஆதாரங்கள் திரட்டப்படுவதாகவும் எந்நேரமும் இவர்கள் மீது நடவடிக்கை பாயலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஆட்சியாளர்கள் பலர் தொடர்பாகவும் புகார்கள் இருந்தாலும் அவர்களில் 7 பேரை முதன்மை பட்டியலில் குறிவைத்து ஆதாரங்களை திரட்டும் பணி முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக தெரிகிறது. திமுகவின் கிழக்கு மண்டல தளக்கர்த்தரான திருச்சி KN நேரு, மேற்கு மண்டல தளக்கர்த்தரான கோவை செந்தில் பாலாஜி, வடக்கு மண்டல தளக்கர்த்தரான திருவண்ணாமலை ஏவா வேலு, தெற்கு மண்டல தளக்கர்த்தர்களான மதுரை மூர்த்தி, தூத்துக்குடி அனிதா ராதாகிருஷ்ணன், தலைநகரத்தின் தளக்கர்த்தரான சென்னை சேகர்பாபு, இந்த 6 பேர் தவிர்த்து திமுகவின் இளம் தலைவரான உதயநிதியின் அணுக்க நண்பர் அன்பில் மகேஷ், இவர்களுடைய பெயர்களே அதிகம் அடிபடுகின்றன. திமுக ஆட்சியில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள், முக்கியமான துறைகளை கையாளும் அமைச்சர்களாக இருந்தவர்கள் என்பதோடு திமுகவின் 5 பிராந்தியங்களிலும் முக்கியமான தளக்கர்த்தர்கள் இவர்கள் என்பதால் மிகுந்த கவனத்தோடு இந்த விஷயம் அணுகப்படுவதாக தெரிகிறது. விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.